வணக்கம் நண்பர்களே. போன வாரம் பார்த்துருப்பீங்க மங்களூர் சாந்தரகாசி விவேக எக்ஸ்பிரஸ் வீடியோ. அதே சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோ திருப்பதி சாய்நகர் எக்ஸ்பிரஸ் வீடியோ தான் வரப்போகுது. அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ட்ரெயினை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் திருப்பதி சாய்நகர் சிட்டி எக்ஸ்பிரஸ். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆப்ரேட் ஆகுது, மண்டே மட்டும் ஆப்ரேட் ஆகுது. இந்த ட்ரெயின் எந்த ட்ரெயினோட எக்ஸ்டெண்டிங் பண்ண பார்த்தீங்கன்னா திருப்பதி அக்கோலி போல் எக்ஸ்பிரஸாக எக்ஸ்டெண்டிங் பண்ணுறது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருப்பதி ரேணிகுண்டா வழியாக கூடூர் போயிட்டு அப்படியே ஓங்கோல் செல்லா தெனாலி நெல்கொண்டா செகண்டாபாத் போயிட்டு வேறு ரூட் எடுத்துட்டு சாய்நகர் சிட்டி போகுது. இது இன்னொரு ட்ரெயின் இருக்குது திருப்பதி சாய்நகர் சிட்டி எஸ்எம்டிபி எக்ஸ்பிரஸ்னு. அது வேறு ரூட் போகுது. அது வந்து புத்தம்பா வழியாக போதும், கடப்பா வழியாக போவோம். இந்த ட்ரெயின் வந்து இப்படி போவோம். இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் மண்டே தான் ஆப்ரேட் ஆகுது. இந்த ட்ரெயினை பற்றி மகாராஷ்டிரா ட்ரெயினை பற்றி சொல்லுறது அது கூட்டு டீசெண்டாக தான் இருக்கும். அன்டீசெண்டாக தான் கொஞ்சம் ஓவர மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்லீப்பர் ஏசியில் இதுவாக இருக்கும், கூட்டம் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர் வந்து இப்போ கப்பல் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து எக்மோரில் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வண்டி கிளம்புறதுக்காக போட் மெயில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அனந்தபுரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ட்ரெயின் கிளம்புவாங்கன்னா மத்தியானமே வண்டி கப்பல் பண்ணி வச்சுருப்பாங்க எக்மோரில். இப்போ அந்த மாதிரி நடக்குதா எனக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ட்ரெயின் நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. நான் தீநகர் போகும்போது பார்த்துருக்கேன். எப்போவுமே கப்பல் பண்ணி தான் இருக்கும். மதியானம் 12-1 கப்பல் பண்ணி வச்சுருப்பாங்க லோகோ. அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து கிளம்புறதை பொறுத்து இந்த ட்ரெயின் லோகோ கம்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கிளம்புற ட்ரெயினை பொறுத்து. ஸோ ரூட்டு சொல்கிறேன், ட்ரெயினை பற்றி சொல்கிறேன். ஆனால் நான் இந்த ட்ரெயினை எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி நான் ரீசெண்டாக திருப்பதி போனேன்னு சொன்னல. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது கர்தாதிரி எக்ஸ்பிரஸில் வந்தேன். அப்போ வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை யாரில் நிற்க வச்சுருந்தாங்க, இதுவும் பாமணியை நிற்க வச்சுருந்தாங்க. பாமணியை எடுக்கும் போது இந்த ட்ரெயின் மறைச்சிக்கிடுச்சு. சரி இதை வச்சு எடுத்து போகும்போது தான் எடுத்தேன். ஸோ அதான் இப்போ வீடியோ கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.